கல்லறையில் எழுப்புதல். கல்லறையில் எழுப்புதல். கல்லறையில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் இந்த நாட்களில் உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். எந்த இடத்துல மரணம் சம்பவிக்கிறது, மரிச்சிட்டாங்க, உடல்நிலை சரியில்லை அப்படின்லாம் சொல்லி மரணத்தை குறித்து ஒரு பயத்தோடு இருக்கிறார்களோ, அந்த கல்லறையில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை உண்டாக்க போகிறார். நமது வாழ்க்கையிலுமே செத்துப்போன நிலைமையில் இது இனிமேல் வெளியே வரவே வராது, அது அவ்வளோதான், இது முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காரியங்களில் எல்லாவற்றிலுமே கர்த்தர் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணி உயிரடைய செய்ய போகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். செத்துப்போன நிலைமையில் இருக்கிறதான அநேகருடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இது இந்த நாட்களிலே நடைபெற போகிறது. நமக்குள்ளாக செத்துப்போன உலர்ந்து போன எலும்புகளைப் போல காணப்படுகிறதான எல்லா பகுதிகளும் புதிய ஜீவனையும் கிருபையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று சாட்சியாக எழும்பி நிற்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய போகிறார். உலக பிரகாரமாக அநேக நல்ல காரியங்களை இந்த கல்லறையில் வைத்து அவங்க துவங்கவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவிசுவாசிகள், அவங்க நல்ல காரியங்களை துவங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த செத்து போன அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு அதை பூசை பண்ணி அதுக்கப்புறம் தான் தொடங்குவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் செத்துப்போன காரியங்களிலே நம்முடைய தேவன் நாட்டம் கொள்வது இல்லை. செத்துப்போனவர்களை புதிதாக உருவாக்கக்கூடிய வல்லமை நிறைந்ததான தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களை அது செய்ய போகிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா செத்து போனவங்ககிட்ட போய் விசாரிப்பாங்க. இப்போது சவுல் ராஜா கூட பார்த்திங்கன்னா அவர் செத்து போனதான சாமுவேல்கிட்ட போய் வேண்டிக்கிறார், ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு ஆண்டவர் அவருக்கு நிறைய நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணியுமே ஆண்டவர் என்ன பண்ணல, அவருடைய ஜெபத்தை கேட்கல, அவருக்கு எந்த மறு உத்தரவும் கொடுக்கல. ஆனால் கடைசி இவர் பார்க்குறாரு, சரி இந்த தீர்க்கதரிசி இருந்தார், நிறைய காரியங்களை செய்திருக்கிறாரு, நம்மளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார், அவர் சொன்ன காரியங்களை நடந்துகிட்டே இருக்குது, இப்போ நமக்கு தெய்வம் எந்த பதிலையுமே கொடுக்க மாட்டேன்றாரு, அதனால் செத்து போன அவர்கிட்டத்தனாச்சும் போய் வேண்டிக் கொள்ளலாமா என்று சொல்லி அந்த செத்து போன சவுலை உயிரோடு எழுப்பும்படியாக ஒரு சூனியக்காரிகிட்ட போகிறாரு. சவுல் அந்த தேசத்தில் இருந்ததான மந்திரக்காரர்கள், சூரியக்காரங்கள் எல்லாத்தையுமே அந்த தேசத்தை விட்டு அகற்றி போடும்படியாக ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தார். ஆனால் இவரே கடைசியாக செத்து போனதான சாமுவேல்கிட்ட போய் குறி கேட்கும்படியாக இவர் போகிறார். போகும்பொழுது அந்த ஸ்திரீ, அந்த குறி சொல்கிற அந்த ஸ்திரீகிட்ட போய் இந்த மாதிரி நான் சொல்கிறவனை நீங்கள் உயிரோடு எழுப்பணும் அப்படின்னோடனே உடனே அந்த ஸ்திரீ, அந்த ராஜான்னு தெரியல, இவன் சவுல் என்ன பண்ணிக்கிறார், வேஷம் மாறி சாதாரண மனிதனை போல் இவர் வேஷம் போட்டு போகிறார். ஆனால் அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியாதா, தேசத்தில் ராஜா எல்லா மந்திர சூனியக்காரங்களையும் தேசத்தை விட்டு அகற்று போக முடியாது சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் செத்துப்போன ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பணும்னு சொல்கிறீங்க, இது ராஜா கேட்டால் எனக்கு ஆபத்து தான் அப்படின்னோடனே அந்த ராஜா சொல்கிறாரு, உன் உயிருக்கு நான் உத்தரவாதம், உனக்கு ஒன்றும் வராது, நான் சொல்கிற மனுஷனை மாத்திரம் நீ உயிரோடு எழுப்பணும் அப்படின்னு சொல்லி. சரி, அந்த மனுஷனுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் அவர் இப்படி இருப்பார், அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தார், அப்படி இப்படின்னு அவரை குறித்து எல்லாம் சொன்ன உடனே இந்த அம்மா அந்த மந்திரத்தின் மூலமாக அந்த செத்துப்போன அந்த மனுஷனை உயிரோடு எழுப்பும்படியாக செய்கிறாங்க. பார்த்தா பூமிக்குள்ளேருந்து செத்துப்போன தேவர்கள், அவங்களுடைய வார்த்தையின்படி செத்துப்போன தேவர்கள் வராங்க. அதில் சாமுவேலும் வராரு. உடனே இந்த ஸ்திரீ பார்த்துட்டு, நீங்கள் சவுல் ராஜா தானே அப்படின்னு கேட்குறா. ஆமாம் நான் தான், ஆனால் எனக்கு எந்த விதத்துலேயுமே ஆண்டவர் பதில் கொடுக்கல, அதனால் இப்போ நான் சொல்கிற மனுஷங்கிட்ட நீ கேட்டு சொல்லணும், உன்னுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னோடனே உடனே அந்த ஸ்திரீ அந்த சவுல்கிட்ட, அந்த சாமுவேல்கிட்ட கேட்குறாங்க, இவர் வந்திருக்கிறாரு, இவரை குறித்து என்ன அப்படின்னோடனே உடனே சாமுவேல் சொல்கிறாரு, நாளைய தினத்தில் நீயும் உன் பையனும் என்கிட்ட வந்துடுவீங்க, நீ இந்த தேசத்தில் ராஜாவாக இருக்க போகிறது கிடையாது, நீ ஒருத்தனை துரத்தி வேட்டையாடிக்கிட்டு இருக்கிற பார்த்தியா, அவன் தான் அடுத்த ராஜாவாக வரப்போகிறான், அதனால் உன்னுடைய இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, உன்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன், இந்த வெளியில் வந்ததான அந்த ஆவி உள்ளே போயிடுது. அப்போது நிறைய பேர் நினைக்கிறாங்க செத்து போனதான சாமுவேல் தான் உயிரோடு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி. இல்லை,
இது என்னென்னா, இதுதான் ஃபெமிலியர் ஸ்பிரிட்னு சொல்கிறது. உங்களை குறித்து நன்றாக அறிந்திருந்ததான ஒரு ஆவி, ஆவி மண்டலத்தில் நம்மை குறித்து நன்றாக தெரிந்திருக்கிறதான ஒரு ஆவி ஒன்று உண்டு. அது நம்முடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, நம்முடைய கோத்திரத்தையே, நம்முடைய தலைமுறைகளையே, நம்முடைய தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டன் எல்லாம் என்ன பண்ணாங்க, எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன குணங்கள் இருக்கிறது, அவங்களுக்கு கோபம் இருக்குமா, ஆற்றல் இருக்குமா, கோபம் வந்தால் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே இந்த ஆவி நன்றாக கண்காணித்து நம்முடைய ஃபுல் ரிப்போர்ட்டும் அந்த ஃபேமிலி ஸ்பிரிட் கையில் இருக்குது. அப்போது இந்த கல்லறைகளில் போய் நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்ம நினைக்கிறோம் செத்து போனதான நம்முடைய உறவுக்காரங்க, நம்முடைய சொந்தக்காரங்க அங்கேருந்து வந்து நமக்கு பதில் கொடுப்பாங்கன்னு சொல்லி. அவங்களாம் செத்து போன யாரும் இந்த பூமிக்கு மேலே வர முடியாது. அவங்களுக்கென்று ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பு நாளில் தான் அவங்க மேலே வருவாங்க. அது வரையிலுமே செத்து போன எல்லாருமே ஒரு இடத்துல ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கு நிறைய பேர் இந்த உலகத்தில் செத்து போனவங்ககிட்ட போய் விசாரிக்கிறாங்களே, குறி கேட்குறாங்களே, அது வந்து சொல்லுதே, அதெல்லாம் சரியாக இருக்குதே அப்படின்னா சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கும். என்னன்னா, கடந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததான, உங்களுடைய குடும்பத்தில் நடந்ததான ஆபத்துகள், மரணங்கள், விபத்துகள், இதை குறித்தெல்லாம் சரியாக சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் குடும்பத்தில் நடந்ததான எந்த நல்லதை குறித்தும் அது ஒரு நாளும் சொல்லவே சொல்லாது. ஏன்னா இந்த அழிவை, இந்த மரணத்தை, இந்த விபத்தை ஏற்படுத்தினதே இந்த பொல்லாத இந்த ஃபேமிலி ஸ்பிரிட் தான், அந்த அழிவுக்குரிய ஆவி தான். ஆனால் அது என்ன பண்ணும், அதுக்கிட்ட இருக்கிறதான அந்த ரெஜிஸ்டரை எடுத்து பார்த்துட்டு, இவங்க வீட்டில் இந்த நாளில் நான் ஒருத்தனை சாகடித்தேன், இவங்க தாத்தா இந்த மாதிரி தான் செத்து போயிட்டாரு, இவங்க அப்பா வந்து இப்படி தான் தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு அப்படின்ற அந்த லிஸ்ட்டெல்லாம் அது வச்சுருக்கும். அதன்படி அது டேட் வாரியாக, டைம் வாரியாக சரியாக சொல்லும். அதை பார்த்தோன்னே இந்த ஜனங்களுக்கு நம்மளை குறித்து இவ்வளோ கிளியராக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அப்போ இனிமேல் சொல்கிறதும் எல்லாம் ரைட்டாக தான் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு அடுத்து சொல்கிறது எல்லாமே பொய்யும் புரட்டுமாக தான் சொல்லிகிட்டே இருக்கும். ஒருவேளை திருமணம் நடக்கிறதுக்காக போய் விசாரிப்பாங்கன்னு வச்சிங்களேன், அந்த திருமண காரியத்தில் அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது. ஆனால் இந்த பொய் பேசுகிற பிசாசு இருக்குது பார்த்தீங்களா, இது சொல்லும், நல்ல ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துருக்கிற, மாப்பிள்ளை பார்த்துருக்கிற, நீ போய் உடனே பண்ணு, நான் உனக்கு எல்லா காரியங்களையும் செய்வேன், அவங்க அப்படி இருப்பாங்க, ஓஹோன்னு இருப்பாங்க, ஆகான்னு இருப்பாங்கன்னு அது சொல்லும். அந்த வார்த்தையை கேட்டுட்டு இவங்க இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண காரியத்தை முடித்து வச்சுட்டா, திருமணம் முடிஞ்சு 3வது நாளோ 3வது மாதமோ 3வது வருஷத்துலேயோ பிரச்சனை ஆரம்பிக்கும். இவங்க யாருமே அந்த வேண்டிக்கிட்டதான அந்த கேட்டதான அந்த போய் அந்த ஆளுக்கிட்ட போய் மறுபடியும் கேட்டாங்கன்னா, அது ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று வந்திருக்குது, ஒரு அடைப்பு இருக்குது, இல்லைன்னா ஒன்று வந்திருக்குது, அதனால் நீ என்ன பண்ணணும், போய் கோயிலில் போய் இத்தனை நாளைக்கு நீ போய் விளக்கேற்றி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ வேண்டிக்கிறதெல்லாம் காரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்கள ஆழமாக அந்த தீமையான காரியங்களுக்குள்ளே, அந்த விக்கிரக வழிபாடுகளுக்குள்ளே இவங்களை கொண்டு போய் வச்சிடும். இப்படிப்பட்டதான இந்த ஆவி தான் இந்த கல்லறையின் ஆவி. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. இதில் சிலருடைய கனவில் வந்து செத்து போனவங்க வந்து பேசுவாங்க. செத்து போனதான தாத்தா பாட்டி, இல்லைன்னா செத்து போனதான உடன் பிறந்ததான சகோதரனோ சகோதரியோ யாராவது ஒருத்தர் வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட நீங்கள் சாப்பிட்ற மாதிரியெல்லாம் கனவு கண்டிங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆவி உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். ஆகவே இப்படிப்பட்டதான கனவு காண்றவங்க நீங்கள் அதை முறித்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். இதிலேருந்து நம்ம விடுதலை பெறுவதற்கு நம்ம இயேசுவின் நாமத்தினாலே முழுமையான ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஒரு அறக்குறையாக ஒரு ரட்சிப்பு இருக்கக்கூடாது. தேவன் சொல்லுகிறதான எல்லா காரியங்களிலும் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். அவர் செய்யணும்னு சொல்கிற காரியத்தை எல்லாம் நல்லதாக செய்யணும். அவர் செய்யக்கூடாதுன்னு எதெல்லாம் விளக்குறாரோ அதை செய்யக்கூடாது. நம்ம இதெல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் தீமைகள் தான் அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. கடந்த நாட்களில் நாம் திரும்பி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்முடைய தாத்தா காலத்தில் நடந்தது, அப்பா காலத்தில் நடந்தது, என் காலத்தில் நடக்கிறது, என் பிள்ளை காலத்தில் நடக்கிறது, என் பேரப்பிள்ளை காலத்தில் நடக்கிறது, இப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இன்னும் சிலது பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட தேதியில் நடக்கும், சிலது அந்த மாதத்தில் நடக்கும். இந்த ஒத்தப்பட ரத்தப்பட நம்பர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பரில் கரெக்டாக நடக்காது. ஏன்னா அதுதான் திட்டம் பண்ணி வச்சுருக்குது. அதனுடைய திட்டத்தை மனிதர்களுக்குள்ளாக, உலகத்துக்குள்ளாக கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் என்பது தான் பிசாசுடைய திட்டமாக இருக்குது. இதுக்காக தான் அது பூமி எங்கும் அலைந்து கொண்டு இருக்கிறது. நம்மளால் இந்த சாதாரண கண்களினால் பார்க்க முடியாது. ஆவி மண்டலத்தில் இருக்கிறதான இந்த ஆவிகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும்.
ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய நமக்கு எதிராக கிரியை செய்கிற, நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக கிரியை செய்கிற உட்கார்ந்து இருக்கிறதான ஆவிகளை நம்மால் இனம் கண்டு கொள்ளவே முடியாது. நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த சிலர் சொல்லுவாங்க, அப்படியே யாரோ போகிற மாதிரி இருக்குதுன்னுவாங்க, யாரோ பின்தொடர்ந்து வர மாதிரி இருக்குதுன்னுவாங்க. நிறைய பேர் தூக்கத்திலே அப்படியே போட்டு பிசாசு போட்டு என்னை அமுத்திட்டான் அப்படின்வாங்க. எழுந்தால் கூட அந்த உடம்புலலாம் அந்த நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே அந்த வீட்டில் உலாவி கொண்டிருக்கிறதான அந்த ஃபேமிலி ஸ்பிரிட், அந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்டினுடைய தாக்கம் இதுதான். அது இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செத்து போனதான அந்த மனிதனுடைய படங்களை அவங்க வைத்து அதை பூசை பண்ணி கொண்டு இருப்பாங்க. நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்திங்கன்னா செத்து போனவர்களுடைய படம். அதனால தான் செத்து போனவருடைய ஃபோட்டோவை நம்ம வீட்டில் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்கள அந்த படத்தை பார்த்தா அவங்களோட நடந்ததான அவங்களோட இருந்த நிறைய நேரங்கள், நல்ல நேரங்கள் அதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும். அந்த மனுஷரை குறித்து நமக்குள்ளே ஒரு இருதயத்துக்குள்ளே ஒரு துக்கம் ஒன்று வந்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, அந்த செத்து போனதான அந்த மனிதனுடைய படங்களை நம் வீட்டிலே வைக்கக்கூடாது என்று சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த படத்தை வைத்து அதற்கு பூசை பண்ணி, அதுக்கு மாலை போட்டு, அதுக்கு ஊதுவத்தியெல்லாம் கொளுத்தி, அதை இன்னும் வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த ஆவி என்ன பண்ணுன்னா, வெளியில் போய் இன்னும் வெளியே நிறையா சுற்றிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்துடும். இவங்க அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி இவங்க வேண்டிக் கொண்டதான காரியங்கள், நிறைய காரியங்கள் அது நடக்கும். நடந்தவுடனே இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடும், நம்ம இந்த ஃபோட்டோக்கிட்ட போய் வேண்டிக்கிட்டோம், இது நமக்கு நல்லது நடந்துச்சுன்னு சொல்லி. ஒரு நாளும் அதால் நன்மையே செய்ய முடியாது. அது என்ன பண்ண தெரியுங்களா, தேவ பிள்ளைகள் அநேகர் நல்ல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார், தேவ சமூகத்தில் அவங்களுக்காக சில காரியங்களை உண்டாக்கி அவங்களுக்காக ஸ்பெஷலாக அனுப்புவார். ஆனால் அந்த நேரத்தில் இந்த ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்ததான அந்த மனிதனோ மனுஷியோ அந்த இடத்துல இல்லாமல் தேவன் விரும்பாத ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. அப்போ இந்த நன்மைகள் வருது பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணணுன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த ஃபேமிலி ஸ்பிரிட் இது கேட்ச் பண்ணிக்கிட்டு இது கொண்டு போய் தன்னுடைய பேங்க்கில் இது வச்சுக்கும். நான் சொல்கிறதெல்லாம் கதை மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை, இதுதான் வாஸ்தவம். இது சேஃப்டி லாக்கரில் வச்சுக்கும். அவனுடைய ஆட்கள் யாரெல்லாம் அவனை நம்பி பூசை பண்ணி வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை ஏனோ இது செஞ்சது போல் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கும். இது ஆக்சுவலாக தேவனை ஆராதிக்கிற, தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்திலிருந்து உருவாக்கி அனுப்பினதான காரியங்கள். அந்த அனுப்புகிறதான இடத்துல இந்த குறிப்பிட்ட மனிதர்கள் மனுஷி இல்லாததுனால அந்த இடத்துல இருக்கிறதான அந்த அசுத்தாவிகள் அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு தனக்குரிய சேஃப்டி லாக்கரில் வச்சுட்டு தன்னை நோக்கி இரவும் பகலும் வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கையில் இதை கொண்டு போய் கொடுக்கும். ஆனால் இது இவங்க நம்பிக்கிறாங்க, நாங்கள் வேண்டது தான், நம்ம செஞ்சது தான், நம்ம கேட்டது தான் இது கொடுத்துருக்குது, எங்கள் அப்பா கொடுத்துட்டாரு, எங்கள் தாத்தா கொடுத்துட்டாரு, இல்லைன்னா பல உருவங்கள் பெயர்களை வைத்து அவங்க வணங்கி கொண்டிருக்கிறதான இதுதான் எனக்கு கொடுத்துருக்குது என்று சொல்லி இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி முழுவதுமாக அவங்களையும் அவங்களுடைய சந்ததியும் இது தனக்காக அடிமைப்படுத்தி வைத்து கொள்ளும். இதுதான் அந்த ஃபேமிலி ஸ்பிரிட்டினுடைய தந்திரமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலுமே இந்த ஃபேமிலி ஸ்பிரிட்டு இருக்குது. இதை நாம் இந்த நாட்களிலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த கல்லறையின் ஆவிகள் தான் நமக்கு சேர வேண்டிய நன்மைகளை சரியான நேரத்தில் நடக்க முடியாதபடிக்கு தடை பண்ணி விடுகிறது. ஒருவேளை உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பீங்க. அந்த முயற்சிகள்லாம் வீணாக போயிடும், அது வேறு ஒரு இடத்துக்கு போயிடும். நீங்கள் பார்த்துட்டு சிலவங்க சொல்லுவாங்க, நான் போய் ஒரு பொண்ணை பார்த்தேன்னா அந்த பொண்ணு எத்தனையோ வருஷமாக கல்யாணம் ஆகாத பொண்ணு, நான் போய் அந்த வீட்டில் பொண்ணு பார்த்தேன்னா அடுத்த வாரமே அந்த பொண்ணுக்கு வேறு ஒரு கல்யாணம் நடந்துருது அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. இதெல்லாமே அந்த பிசாசுடைய வேலைகள் தான். அதுதான் நம்மளை வஞ்சித்து ஏமாற்றி விதமாக தந்திரமாக நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஆவிகள் மேலே நமக்கு கடும் கோபம் வர வேண்டும். நம்ம மனுஷங்கக்கிட்ட தான் கோபப்பட்டுக்கிறோம். மாம்சத்தோடையும் ரத்தத்தோடு இருக்கிற மனுஷங்களோடு தான் நமக்கு யுத்தம் இருக்கிறது. இவங்க தான் என் குடும்பத்தை கெடுத்துட்டாங்க, இவங்க தான் என் பிள்ளை வாழ்க்கை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லை. நாம் கோபப்பட வேண்டியது அந்த மனிதர்களை அல்ல. ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்முடைய யுத்தம் இல்லாமல் வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு தான் நம்முடைய யுத்தம் இருக்குது. அப்போது அந்த பொல்லாத ஆவியின் சேனைகளோடு தான் நம்ம யுத்தம் பண்ணணுமே ஒழிய பார்க்கிறதான மனிதர்களோடையோ உறவுகளோடையோ சொந்தங்களோடையோ நாம் என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நம்ம சண்டை போட வேண்டிய இடம் ஜெப அறை. அதில் போய் நம்ம என்ன பண்ணணும்னா தாக்கி அந்த பிசாசை நசுக்கி
அதை வெட்டி, அதை கட்டி, என்னெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் அந்த எதிராளிகிட்ட நீங்கள் செய்யணும், சொல்லணும். சொல்லும் பொழுது அது ஆவியின் மண்டலத்தில் அது நடக்கும் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணும். நம்ம ஜெபம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த ஜெபமெல்லாம் சும்மா போகிறது கிடையாது. இரவு நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறைய காரியங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவைகளை நம்ம சொல்லி ஜெபம் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது ஏதோ இவங்க சொல்கிறாங்க ஏதோ பண்ணுறோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணுற நேரத்தில் ஆவியின் மண்டலத்தில் இருக்கிறதான அசுத்தாவிகள் கட்டப்படுகிறது. வெட்டி போடுகிறோம் அப்படின்னா வெட்டி போடுற அதுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற ஒரு தொடர்பை வெட்டி போடுகிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்பை வைத்து கொண்டு இருக்கிறது. கடந்த நாட்களில் ஒரு அருமையான சகோதரி வந்தாங்க. அவங்க நல்லா ஜெபம் பண்ணுறவங்க தான். அவங்க சொன்னாங்க, எனக்கு இப்போ 2-3 நாட்களாக என்னுடைய கனவு பயங்கரமான கனவாக வருகிறது. அவங்க இதுவரையிலும் ஆராதித்து வந்ததான வணங்கினதான நிறையா அந்த ரூபங்கள், அந்த உருவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை பண்ணி கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமில்லை, ஒரு பழைய பில்டிங் மாதிரி ஒன்று பார்க்குறேன், அதில் அப்படியே தூணெல்லாம் கல் தூண் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லைங்களா, மறைந்திருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி. அப்போது உங்களுடைய எல்லைகளுக்குள்ள இந்த கொடூரமான ஆவிகள் இன்றைக்கு உலாவி கொண்டிருக்கிறது. அது சாதாரணமாக அதை ஜெபத்தில் நம்மளால் மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா அதனுடைய அஸ்திபாரம் ரொம்ப ஆழத்திலிருந்து இருக்குது. அதை நோண்டி போடணுன்னா நிறைய ஜேசிபி வச்சு அதை வெட்டி போட்டால் தான் அதற்கும் நமக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு வெட்டி போடப்படும். இல்லை என்று சொன்னால் அது இங்கே வெட்டலாம், இன்னொரு இடத்துல புதுசாக ஒன்று போய் ஆரம்பிச்சிக்கும். அப்போ கம்ப்ளீட்டாக அந்த வேர் முதலாய் பிடுங்கி எறிய வேண்டும். நம்முடைய தலைமுறை வழியாக வருகிற சாபத்தின் வேர்கள் நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிகமாக இருக்கிறது. அதையெல்லாம் ஜெபிக்கணும்னா இது எவ்வளோ நாளைக்கு ஜெபம் பண்ணுறது அப்படின்னா அது எவ்வளோ நீட்டத்துக்கு எவ்வளோ ஆழத்துக்கு இருக்குதுன்னு நமக்கே தெரியல. ஆனால் என்ன பண்ணணும், அதை தொடர்ந்து 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 ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே ஒன்று வெட்டினீங்கன்னா அடுத்தது புதுசாக வேறு இடத்துல போய் முளைச்சிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறத வெட்டினீங்கன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற உங்களுடைய சகோதரன் வீட்லேயோ, உங்களுடைய சகோதரன் மகள் வீட்லேயோ, அல்லது உங்கள் பெற்ற பிள்ளையினுடைய வீட்லேயோ எங்கேயாவது போய் ஒன்று ஆரம்பிக்கும். இதுதான் வருஷம் வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதான தீமையின் வல்லமைகள். இது நம்முடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் நடக்க முடியாதபடிக்கு தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. சரீரத்தில் பலவீனங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதிகமான மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறது. அன்னைகளுடைய வாழ்க்கையில் பேசாமல் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி தற்கொலை எண்ணங்களை அது தூண்ட வைக்கும். தற்கொலை எண்ணத்தினாலே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவிசுவாசிகள் மாத்திரம் இல்லை, விசுவாசிகள் கூட இந்த நாட்களிலே தற்கொலையின் எண்ணத்திற்கு நேராக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. உங்களை சுற்றி ஒரு ஆவி இருக்கிறது என்பதை உங்களால் பார்க்க முடியவில்லை. அப்போது நம்ம இப்போ கேட்கணும், ஆண்டவரே எங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய மகிமை மாத்திரம்தான் இருக்கணும், தேவ பிரசன்னம் மாத்திரம்தான் இருக்கணும். வேறு தேவையில்லாத எந்த விதமான அந்நிய சக்திகளும் அந்நிய தெய்வங்களும் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடாது. ஒருவேளை அந்நிய தெய்வங்களெல்லாம் விலைக்கு இருக்கலாம், ஆனால் அந்த அந்நிய தெய்வங்கள் இடத்திலிருந்து காணப்படுகிற நிறைய குணங்கள் இன்னும் நமக்குள்ளாக இருக்கிறது. கோபத்தின் ஆவி இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளுக்குள்ள கோபத்தின் ஆவி இருக்கிறது. சொல்லுவாங்க, அவங்க தாத்தா மாதிரியே கோபக்காரராக இருக்கிறாரு பாருங்க அப்படின்வாங்க. ஏன் தாத்தா மாதிரியே கோபக்காரராக ஏன் இருக்கிறாரு? இரத்த ஓட்டத்தில் இருக்கிறதான அந்த அசுத்தாவியின் வல்லமை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து நம்முடைய குடும்பத்தையும் கெடுத்து கொண்டு இருக்கிறது. அப்போது இந்த ஆவிகளின் தாக்கத்தை நாம் நன்றாக புரிந்து கொண்டு அதை வெளியேற்றுவதற்கு ஒரு ஜெபம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த ஜெபம் சாதாரணமான ஜெபமாக இருக்கக்கூடாது. இரவும் பகலும் அவரை நோக்கி வேண்டிக் கொண்டே இருக்கணும். ஏன்னு சொன்னால் நம்முடைய தேவன் சர்வலோக நியாயாதிபதியாக இருக்கிறார். பாருங்கள், ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம். 110வது பக்கத்தில் இருக்குது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியானவதுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவியும் இருந்தால்
அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளுடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவளுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமார் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இப்போது ஆண்டவருடைய வருகை நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் குறைவது, தேசமெங்குமாக குறைபட்டு இருக்கிறது, அதுதான் விசுவாசம். ஏன்னா ரொம்ப நாளாக வேண்டிக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறது? 10 நாள் உபவாசம் பண்ணேன், 1 மாதம் உபவாசம் பண்ணேன், 40 நாள் உபவாசம் பண்ணுறேன். என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க மாட்டேனுது. அதனால் பேசாமல் விட்டுடலாம், அது நடக்கிறப்ப நடக்கணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, தங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிற காரியங்களில் அவங்க விருப்பம் இல்லாமல் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அந்த மனுஷன் அவர் சொல்கிறாரு, அவன் அந்த 4வது வசனம், அவன் மனதில்லாதிருந்து பின்பு நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அப்போ அந்த மனுஷனுடைய தகுதி பார்த்திங்கன்னா, அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பரலோக தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கும் பொழுது செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்மை அதிகமாக மதிக்கிறார், நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறார். அதனால் தான் நம்ம எவ்வளவு தவறு செய்துமே நமக்கு வேண்டிக் கொள்ளும் பொழுது அவரிடத்துல போய், ஆண்டவரே என்னை மேலே இரக்கமாக இருங்க, நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு போய் நம்ம வேண்டும் பொழுதெல்லாமே அவர் நம்மை மதித்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை அவர் தாமதம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இல்லைன்னா அப்பயே உடனே நியாய தீர்ப்பு கொடுத்துருந்தா நாம் இந்த நாளில் தேவ சமூகத்தில் இந்த உலகத்தில் இருந்திருக்கவே முடியாது. நம்மளை விட எவ்வளவோ நீதிமான்களெல்லாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனால் ஒன்றுக்கு உதவாது இருந்ததான நம்மை, பாவிகளிலும் பிரதான பாவியாகிய நம்மை அவர் இந்த நிமிடம் வரையிலும் நம்ம மேலே அன்பு கூர்ந்திருக்கிறாருன்னு சொன்னால் நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவரை தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மதிக்கிறதே இல்லை. சாதாரண ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை கூட தேவனுக்கு கொடுக்கறதே இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், மனுஷனை பார்க்கணுன்னா காலையிலேயே எழுந்து ஒரு கலெக்டரை பார்க்கணுன்னா விண்ணப்பம் கொடுக்கணுன்னா மூஞ்செல்லாம் கழுவிட்டு அவருக்கு ஒரு 10 மணிக்கெல்லாம் நம்ம 8 மணிக்கெல்லாம் அங்கே போய் நிற்கிறோம். ஆனால் தேவனை ஆராதிக்கிறதான நேரத்தில் நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். அவரை அறிந்திருந்தும் நமக்கு சரியான நேரத்தில் ஆராதனைக்கு வர முடிகிறது கிடையாது. அவர் சரியானபடி அவரிடத்துல நம்ம அவருக்குரிய மரியாதையை கொடுக்கறதே இல்லை. அவர் நம்மக்கிட்ட மரியாதையை அவர் எதிர்பார்த்திருந்தால் என்றைக்கும் நம்மளை நசுக்கி போட்டிருப்பார். நான் விரும்புகிற காரியம் ஒன்றுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படி தேவன் பரிசுத்தர் அவர் இல்லைங்களா, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணர், அவர் ரெடியாக இருக்கிறார். ஆனால் பக்கத்தில் இருந்துக்கிட்டு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறதான இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அவர் தான் சொல்கிறாரு, இன்னும் 1 வருஷம் பொறுத்துங்க. தோட்டத்தில் இருக்கிற எஜமான் சொல்கிறாரு, இது இந்த மரம் இடத்தையும் அடைச்சிக்கிட்டு இருக்குது, ஒரு கனியும் கொடுக்க மாட்டேனுது, இதை பேசாமல் வெட்டி போட்டுடலாம் அப்படின்ன உடனே தோட்டக்காரர் என்ன சொல்கிறாரு, இந்த 1 வருஷம் பார்க்கலாம், இன்னும் கூட கொஞ்சம் கிருபையாக கொடுப்போம், இன்னும் கூட கொஞ்சம் கொத்தி, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் எரு போட்டு அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்யலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடினாலே நீங்களும் நானும் இந்த நிமிடத்துலையும் தேவ சமூகத்தில் நம்ம நிற்கிறோம். மற்றபடி நம்முடைய பக்தியை பார்த்தோ பரிசுத்தத்தை பார்த்தோ அவர் நம்ம மேலே இரக்கம் வைக்கல. அவருடைய அனாதி தீர்மானம் நம்மளை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இவனை எனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவர் என்னை அவருக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் நான் விலகினாலும் அவர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே என்மேல் இரக்கம் உள்ளவராய் என்னை கரம் பிடித்து தூக்கி கொண்டே நடத்தி கொண்டே வருகிறார். அதனால் அவர் அப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறாருன்றதுக்காக நான் ரொம்ப அசதியாக இருக்க முடியாது.
கிருபையின் காலம் என்னைக்கு முடியும்னு தெரியல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கிருபையின் நேரம் எப்போ முடியும்னு தெரியல. கிருபையின் நேரம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சிங்க, அதுக்கப்புறம் நான் அழுது புலம்பினாலும் எனக்கு ரட்சிப்பு வராது. நரகத்துக்குள்ளே போயிட்டேன்னா போனது தான். திருப்பி ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் என்னை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதிக்கவும் மாட்டார், யாராலையும் முடியவும் முடியாது. அது ஒன் வே டிராஃபிக் மாதிரி. ஒன்ஸ் நான் நரகத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன்னா மறுபடியும் நான் வெளியே வரவே முடியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. என்னதான் நரகத்துக்குள்ளே என்னதான் பாவமான காரியத்துக்குள்ளே இருந்தாலும் இயேசுவே அப்படின்னு சொல்லி அவருடைய இரக்கத்திற்காக நீங்களும் நானும் கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்டு இறங்கி வந்து நம்மை மறுபடியும் புதிதாக உருவாக்குகிறதான தேவனாக இருக்கிறார். அவர் தான் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான அந்த செத்து போனதான அந்த கல்லறையில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டு பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்பிக்கை வர வேண்டும் என்று சொன்னால், செத்து போனதான அடக்கம் பண்ணப்பட்டதான இடத்துல இயேசுவோடு ஒரு எழுப்புதல் காண வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் அவரோடு ஒரு தொடர்பில் இருக்க வேண்டும். பாருங்க, வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்மால் வாசிக்க முடிகிறது. இந்த இடத்துல முதல் வசனம் பாருங்கள். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாக இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். அப்போது இந்த இடத்துல லாசர் இன்னும் சாகிற மாதிரி ரொம்ப சீரியஸாக அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது. இப்பயோ அப்பயோன்னு இருக்குது. உடனே அவனுடைய சகோதரிகள், பக்கத்து ஊரில் தான் இயேசு இருக்கிறார், அவர்கிட்ட போய் சொல்லி விடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். ஆள் அனுப்புகிறாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு? இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார்கள். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாக இருந்தார். அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். அவனுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டமே, அவங்கக்கிட்ட அன்பாக இருந்ததான இயேசு மேலும் 2 நாள் தங்கியிருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த இடத்துல இந்த சீஷர்களுக்கு முன்பாக தேவனுடைய மகத்துவத்தை நான் காமிக்கணும். உயிரற்ற இறந்து போன லாசருவை உயிரோடு எழுப்பணுன்றது ஆண்டவருடைய அநாதி தீர்மானம். அதன்படி நான் அவங்களை உயிரோடு எழுப்பணும். இன்னும் 2 நாள் அவன் சாகட்டும், அவன் செத்து போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த செத்து போகிறதுக்காக பார்த்து கொண்டிருந்தார். அப்போது இந்த சகோதரிகள் இயேசுவின் இடத்துல ஒரு தொடர்பு இல்லாமல் இருந்திருந்தால் இயேசுவை அவங்களால அழைத்திருக்கவே முடியாது. இப்போ ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம். இப்போ ஜெபம் பண்ணவே முடியல அப்படின்னா உங்களுக்கும் இயேசுவுக்கும் இடையில் இருக்கிற உள்ள தொடர்பு எவ்விதமாக இருக்கிறது என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். தேவைகளுக்கு மத்தியில் நம்முடைய தொடர்பு இயேசுவோடு மாத்திரம் இருக்குமானால் எந்த தேவைகளும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். நிறைய பேர் பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாதது போல் இருந்தாலும் அவங்க நம்பிக்கை இழந்துட்டு ஜெபத்தை விட்டுட்டு அவங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறத விட்டுட்டு அவங்க போய் பிசாசுகிட்டையும் மற்ற காரியங்கள்கிட்டையும் போய் வேண்டுதல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரியும். ஆண்டவர் இடத்துல வேண்டிக் கொண்டாங்க. அவங்க வேண்டிக் கொண்டது கிடைக்கலன்னு என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவரை விட்டுட்டு வேறு ஒரு அந்நிய காரியங்களுக்குள்ளாக போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அன்பு இல்லை, தேவன் பேரில் இருக்கிற விசுவாசம் அவங்களுக்கு குறைஞ்சிடுச்சு. அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இல்லாதவர்களாக இருக்கிறதுனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் மேற்கொண்டு நிற்க முடியாதபடிக்கு அவங்க கடந்து போயிடுறாங்க. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா, என்னதான் மரணம் என்னதான் நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் ஆண்டவரை விட்டு நான் விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இருதயம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு தெரியுங்களா? எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. நம்ம சங்கர் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெரிய நஷ்டம், கூட 1 கோடிக்கு மேலே நஷ்டம் ஆயிடுச்சு.
ஆனாலும் கடந்த நாட்களில் அவங்களோடு நான் பேசும்பொழுது, நான் ஃபோன் பண்ணும்பொழுது எப்படி இருக்கிறீங்கன்னு தான் கேட்பேன். ஓ சங்கர் ஒரு நாள் சிரித்தார். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னாரு. நான் கேட்குற அர்த்தம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஆண்டவரோடு இருக்கீங்களா, ஆண்டவர் விட்டு தூர போயிட்டீங்களா அப்படின்ற அந்த அர்த்தத்தில் தான் நான் கேட்குறேன். ஆனால் அவருக்கு புரியல. என்ன இப்படி கேட்குறீங்களே அப்படின்னாரு. அவர்கிட்ட அந்த மறுமொழி வரும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் இன்னும் தன்னுடைய அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்களா, ஆண்டவரே இன்னும் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, இன்னும் அவங்களுக்கு கிருபையை கொடுங்கன்னு தான் நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போது ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நஷ்டங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்ட உடனே அநேகர் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் எவ்வளோ நஷ்டங்கள் வந்துமே ஆண்டவரை விட்டு பிரியாததான ஆத்துமாக்களை தேவன் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய சபைகளிலும் தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போது இயேசுவோடு இருக்கிறதான அந்த தொடர்பில் நீங்களும் நானும் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை நாம் தியானித்து பார்க்க வேண்டும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் செத்துப்போன நிலைமையில் இருக்கிறதான உயிரற்று போனதான அநேக காரியங்கள் மறுபடியுமாக ஆண்டவர் உயிர் பெற செய்ய போதுமானவராக இருக்கிறார். அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிறதான உறவு எவ்விதமாக இருக்கிறது. நீங்கள் நன்மைக்காக மாத்திரம் தேவனை தேடி வந்திருப்பீர்களானால் நன்மை கிடைக்கலன்னா சோர்ந்து போயிடுவீங்க. அவர் கேட்டது கிடைச்சாலும், கேட்டது கொடுத்தாலும், கொடுக்காமல் போனாலும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நாங்கள் ஆராதிக்கிறதான தேவன் எங்களை எப்படியும் தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படியே அவர் தப்புவிக்காமல் போனாலும் உன் வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ராஜாவுடைய அந்த உத்தரவுக்கு அவங்க எதிரிட்டு நின்றாங்க. பார்த்தீங்களா? அதை தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தரே அவங்களோட ஒரு 4வது மனுஷனாக அந்த அக்கினி சோலையில் தேவன் இயேசு குமாரன் மறுபடியும் உலாவினதற்கு காரணம் அவங்களுடைய விசுவாசத்தை அவர் பெரிதாக பார்த்தார். என்ன ஒரு தைரியம் பாருங்கள். நாங்கள் ஆராதிக்கிறதான தேவன் எங்களை தப்புவிப்பார். அவர் தப்புவிக்காமல் போனாலும் நீ சொன்ன வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். அப்படிப்பட்டதான அந்த உத்தரவாதம், அந்த உறுதியான நம்பிக்கை இந்த நாளிலே நமக்கு வேண்டும். அப்போ தான் செத்து போனதான நம்முடைய வாழ்க்கையில், இல்லைன்னா கல்லறையில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அந்த 11வது அதிகாரத்தின் கடைசியில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அதற்கு காரணம் அந்த குடும்பத்தாருக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிறதான ஒரு தொடர்பாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேருடைய தலைப்பகுதிகள் மந்திர சட்டிக்குள் இருக்கிறது. நமக்கென்று உருவாக்கப்பட்டு விசேஷமாய் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதான நிறைய மந்திரங்கள் சூனியங்கள் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நம்புறீங்களோ நம்பாமல் போகிறீங்களோ, நம்ம நல்லா இருந்தாலும் நமக்கு எதிரி ஒருவன் உண்டு. என்ன இப்படி இருக்கிறான், என்ன இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கெடுக்கிறதுக்குன்னு அந்த பிசாசு என்ன பண்ணுவான், அவன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட மனுஷன் மூலமாக ஒரு இருதயத்துக்குள்ளே பிடிச்சு கொண்டு நமக்கு எதிராக சில காரியங்களை செய்து கொண்டே இருப்பாங்க. நம்ம நினைப்போம் நமக்கும் இவனுக்கு எந்த தொடர்பும் இல்லை, நான் ஒரு தீமையும் செய்யலையே, இவன் ஏன் எனக்கு செய்கிறான் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிறான். அவன் செய்யலை. நம்முடைய எதிராளி பிசாசானவன் அவன் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனுஷனோ ஒரு பொருளோ ஒரு ஜீவனற்ற ஒரு பொருளாக இருக்கலாம். ஒரு 10 பேரை சாகடிக்கணும்னா அவனுக்கு ஒரு காரோ ஒரு பஸ்ஸோ போதும். பிரேக் ஃபெயிலியர் ஆகி அந்த கூட்டத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவான். இல்லைன்னா அந்த டிரைவருக்கு ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்து கண்ட்ரோல் இல்லாமல் போய் சாகடிச்சிடுவான். அவனுக்கு வேண்டியது 10 உயிர், அவனுக்கு குடிக்கிறதுக்கு ரத்தம். இந்த வான மண்டலங்களுக்கு இருக்கிற பொல்லாத ஆவிகள் அது பூமி எங்கு உலாவி கொண்டே இருக்கிறது. இதுக்கு டியூட்டி 24/7 தான். எப்பயுமே அது டியூட்டியில் தான் இருக்குது. என்றைக்காவது இல்லை பிசாசுக்கு லீவ் இருக்கான்னு பார்த்தா ஒரு நாள் லீவ் இல்லை. ஆனால் நமக்கு தான் நிறைய நாள் லீவ் இருக்குது. ஜெபம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் விட்டுலாமே, நாளைக்கு கொஞ்சம் வாசிக்கலாமே, அதுக்கப்புறம் வாசிக்கலாமே. ஆனால் என்றைக்காவது பிசாசுக்கு லீவ் போட்டிருக்கிறீங்கன்னா லீவே கிடையாது. அது 24 மணி நேரமும் சுற்றி கொண்டே இருக்குது. எவனை வஞ்சிக்கலாமோ, எவனை கெடுக்கலாமோ, எந்த குடும்பத்தை அழிக்கலாமோ, யாரை சாகடிக்கலாமோன்னு ஒரு திட்டத்தோடு தான் அவன் திரிவான். இந்த மாதிரி திரிகிறவனுக்கு அவனுக்கு அவ்வப்போது கலப்பு வந்துடும். ஆனால் இவன் தன்னை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு இவனுக்கு என்ன தெரியுங்களா தேவை, மனுஷனுடைய ரத்தம். இதற்காக ஒரு குறிப்பிட்டதான சில செக்ஷன் பிசாசுகள் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெயரை
ஆக்சிடென்டல் ஸ்பிரிட்டு தான், விபத்தின் ஆவிகள். இது அங்காங்கே ஒரு கூட்டத்தை சாகடிக்கும், இரத்தத்தை கீழே சொட்ட வைக்கும். இந்த களைப்போடு இருக்கிறதால இந்த பிசாசுகள் தான் இருக்க வேண்டிய இடத்துல வேறு ஒருத்தனை அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணும், ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இந்த விபத்து நடக்கிற இடத்துல வந்து அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு இதுக்கு ஒரு புது தெம்பு வந்துடும். மறுபடியும் இது போய் தன்னுடைய டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளும். இவ்விதமாக தான் இந்த ஆவியின் மண்டலத்தில் ஒரு ஒழுங்காக நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நமக்கு தான் ஒழுங்கு இல்லாமல் தேவனை இஷ்டத்துக்கு ஆராதிப்போம், இருந்தால் வருவோம், விருப்பம் இருந்தால் வருவோம், விருப்பம் இல்லைன்னா போயிடுவோம். எனக்கு இன்றைக்கி லீவு அதனால் வந்தேன், இல்லை எனக்கு வேலை அதனால் இன்றைக்கி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், லீவு போட்டுட்டு நம்ம வேறு காரியங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் பிசாசு அப்படி இல்லை, 24 மணி நேரமும் நமக்கு எதிராக கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, உங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள அவனால் சுயமாக போய் எதையும் செய்யவே முடியாது. அவன் செயல்படுவதற்கு ஒரு மனுஷன் வேணும். ஆனால் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே பூந்துக்கிட்டு உங்களை பொறுத்து ஒரு எரிச்சலை உண்டாக்குவான். பாரு, நல்லா இருக்கிறான், இவன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இப்படி போயிட்டு இருக்கிறான், அவனை கெடுக்கணும் இல்லை, அவனை எதாவது பண்ணணும் இல்லைன்னு சொல்லி அந்த நமக்கு எந்த தீமையும் செய்யாத மனுஷன் நமக்கு எதிராக சில காரியங்களை செய்வான். இப்படி தான் இந்த முழு உலகமும் ஒரு பெரிய கட்டுக்கோப்புக்குள்ளாக இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே காணப்பட வேண்டிய அந்த ஐக்கியம் இன்று இல்லை, அந்த கட்டுக்கோப்பு இன்றைக்கு இல்லை. நம்மளுடைய இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், நம்முடைய இஷ்டத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறோம். பிசாசுடைய ஆட்கள் மிகவும் அதிக கவனத்தோடு அதிக ஐக்கியத்தோடு அவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. அப்போது நம்ம வாழ்க்கையில் கல்லறையில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு எப்பயுமே ஆக்டிவேஷனில் இருக்கணும். அவர் தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் நம்ம தொடர்பு எல்லைக்குள்ளே இருக்கணும். இல்லை சில நேரத்தில் நம்ம ஃபோன் பண்ணால் சிலவங்க சொல்லுவாங்க அவங்க தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறாங்க அப்படின்வாங்க. அவசரமாக ஒரு காரியத்தை சொல்லணும்னு நம்ம ஃபோன் பண்ணியிருப்போம், அங்கேருந்து இப்படி ஒரு ரெஸ்பாண்ட் வரும் அந்த ஃபோனில், அவங்க தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறாங்க. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ணுவோம், 4வது தடவை என்ன இந்த மனுஷன் எங்கே போனான், எங்கே போய் தொலைஞ்சான் அப்படின்னு நம்ம அவனை தான் திட்டிக்கிட்டே இருப்போம். அப்போ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையாகிய கல்லறையிலே ஒரு எழுப்புதல், ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிறதான அந்த தொடர்பு எப்பயுமே ஆக்டிவேஷன்லேயே இருக்கணும், தொடர்பு எல்லைகளுக்குள்ளாரையே இருக்கணும். அது முடியுமா, சாத்தியமா? இந்த அவசரமான உலகத்தில், பலவிதமான வேலைகள் நிறைந்த இந்த உலகத்தில் எப்பயுமே இரவும் பகலும் அவரை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு நமக்கு நேரம் இருக்குதா? இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த நாளில் நம்ம அர்ப்பணிப்புக்கு போகிறோம். ஆண்டவரே, நான் இனிமேல் எப்பயுமே உங்களோடையே சம்பாஷித்து கொண்டிருப்பேன் ஆண்டவரே. ஆமென். அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறது. அவர் நம்ம மேலே ரொம்ப பொசசிவாக இருக்கிறாரு. அவருக்கு எப்பயுமே என் பிள்ளை என்கிட்டயே தான் இருக்கணும், எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும் என்கிட்ட தான் கேட்கணும், என் உத்தரவு இல்லாமல் அவன் எதையுமே செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், பவுல் அப்போஸ்தலனை குறித்து வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தில் இங்கே பவுல் ஒரு பெரிய கடல் சேதத்தில், புயல் சேதத்துக்குள்ளே மாட்டிக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். பவுல் எச்சரிக்கிறாரு, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். பவுலோட 276 பேர் அந்த கப்பலில் இருக்கிறாங்க. இவரை ரோமாபுரிக்கு சிறைக்கு அனுப்பும்படியாக, இவர் மேலே ஒரு விசாரணை வைக்கும்படியாக இவரை அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. போகிறதான நேரத்தில் அந்த கப்பலில் 276 பேர் இருக்கிறாங்க. இவரும் அதில் ஒருத்தராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இந்த கடற்பிரயாணத்தில் நமக்கு சேதம் உண்டாகும்னு நான் நினைக்கிறேன், கர்த்தர் என்னை எச்சரிக்கிறாரு, அதனால் போகாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு இவர் எச்சரிக்கிறாரு. ஆனால் அங்கே பாருங்கள் 11ஆம் வசனத்திலேருந்து, 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாக நம்பினான். ஆனால் அந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணுறாரு, இவரை கைது பண்ணி கொண்டு போகிறார். பார்த்தீங்களா, அந்த 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 போலீஸ் அதிகாரி 100க்கு அதிபதி, அவர்கிட்ட தான் போய் பவுல் சொல்கிறாரு, இந்த பிரயாணத்தில் நமக்கு உயிர் சேதம் வரும்னு நினைக்கிறேன், ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, அதனால் போகாமல் இருக்கலாம், புறப்படாமல் இருக்கலாம்னு உடனே அந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணுறாரு, போய் மாலுமிக்கிட்டையும் அந்த கப்பல் எஜமானுக்கிட்டையும் போய் கேட்குறாரு, எப்படிப்பா போகலாமா அப்படின்னு.
அவங்க சொல்கிறாங்க சூழ்நிலையெல்லாம் பார்த்தா நல்லா இருக்குது, போகலாம் அப்படின்னு சொல்லி புறப்பட்டுடுறாங்க. பாருங்கள் 12ஆம் வசனம். அந்த துறைமுகம் மழைக்காலத்தில் தங்குவதற்கு வசதியாக இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்திற்கு சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் மெதுவாய் அடுத்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயன்று கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பல்லாம் உடஞ்சி போயிடுது. காரணம், பவுல் சொன்ன வார்த்தைகளை இவங்க கேட்டு அதே இடத்துல இருந்துருந்தாங்கன்னா தப்பிச்சிருக்கலாம். ஆனால் மாலுமே அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்கிறாரு, அந்த கப்பல் ஓட்டுக்கிற அந்த டிரைவரையும் அந்த கப்பலுடைய எஜமானர்கிட்டையும் போய் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நிறைய பேர் ஆலோசனை சொல்கிறாங்க, நம்ம இங்கே வேணால் நமக்கு வசதியாக இல்லை, பக்கத்தில் இருக்கிற தீவுக்கு போயிடலாம், அங்கே போனால் மழை காலத்தில் நல்லா தங்கிறதுக்கு நல்லா இருக்கும், வசதியாக இருக்கும், அங்கே போயிடலாம் அப்படின்னு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பவுலுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு அந்த மாலுமீனுடைய வார்த்தையை கேட்டு அவங்க போகும்பொழுது கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய கொடுங்காற்று ஒன்று வீசுகிறது, கப்பல் உடைகிறது, எல்லாரும் முழுகி போகும்படியாக ஒரு தீமையான காரியம் ஒன்று நடக்கிறது. ஆனால் மேற்கொண்டு நீங்கள் வாசித்து பாருங்கள், அவர் பவுல் சொல்கிறாரு, அன்றைக்கி ராத்திரி பவுலே பயப்படாதே, 24ஆம் வசனம், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா தேவனிடத்திலிருந்து அவர் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறார், தேவனோடு ஒரு தொடர்பில் இருக்கிறார். ஆனால் தேவன் சொல்கிறாரு போகாதேன்னு சொன்னார். ஆனால் அந்த கப்பல் மாலுமி அந்த எஜமானனை நம்பி நூற்றுக்கு அதிபதி புறப்பட்டார். வழியில் பெரிய சேதம் வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் ஆண்டவர் பவுலும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு மறுபடியும் கனெக்ஷன்லேயே இருக்குது. என்ன புயல் காற்று வீசினாலும், என்ன படகு ஒடிந்தாலும், கப்பல் கவிழ்ந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் இவருக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு தொடர்பு நீடித்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, உன்னோடு இருக்கிறவங்களை உன் நிமித்தமாக அவர்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், தயவு காட்ட பண்ண போகிறேன், நீ எல்லாரையும் சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லி பவுல் என்ன பண்ணுறாரு, தைரியமாக எடுத்து சாப்பிடுகிறார். அதுவரை அவங்க எல்லாரும் துக்கத்தில் ஐயோ அழிஞ்சு போயிடுவோமேன்னு சொல்லி மிகுந்த வேதனையிலோடு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு மத்தியில் பவுல் திடமனதாக இருந்ததற்கு காரணம் அவருக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்ததான தொடர்பு ஒரு நாளும் அது மாறவே மாறல. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் விதமாக இருக்கிறது, பிரச்சனை வர நேரத்துக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்படியாச்சும் எச்சரிப்பார். தீர்க்கதரிசன வசனங்கள் மூலமாக, பாடல்களின் மூலமாக தேவனை நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு எண்ணத்தை உண்டாக்குவார். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணல, தேவனோடு தொடர்பில் இல்லை. அதனால தான் இவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. பவுல் சொல்கிறார், நீங்கள் வார்த்தைகளை கேட்டு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருந்தா இவ்வளோ சேதம் நமக்கு வந்திருக்காதே, கப்பல் ஒடிஞ்சு போயிருக்காதே, நிறைய பேருடைய சொத்தெல்லாம் கடலில் போயிடுச்சே. இதுக்கெல்லாம் காரணம் நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு. எப்பயுமே நம்ம தொடர்பிலேயே இருந்தோம்னா கர்த்தருடைய சத்தத்தை நம்ம தெளிவாக கேட்கலாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் செத்து போனது எல்லாத்தையும் மறுபடியும் உயிர் பெற செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். ரொம்ப நாளாக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்து கிடைக்காத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கிடைக்க செய்வார். அந்த நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். நான் வேண்டிக் கொண்டது கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, அந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ போல தேவன் என்னை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றாமல் போனாலும் சரி, நான் அந்த தேவனை இடைவிடாமல் நான் ஆராதிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. அந்த சகோதரர்கள் தேவனை இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு வர இருந்ததான ஒரு பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய கிருபையை, தன்னுடைய சமூகத்தை அனுப்பி அவர்களை பாதுகாத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலுமே தடைப்பட்டிருக்கிறதான எல்லா நன்மைகளையும் மறுபடியுமாக நடக்க செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு எவ்விதமாக இருக்கிறது என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். அவர் சொன்னது நிச்சயமாகவே நடக்கும். நடக்காதது போல சூழ்நிலை இருக்கலாம், கிடைக்காதது போல ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எவ்வளவோ மருந்து சாப்பிட்டோம், மாத்திரை சாப்பிட்டோம், வியாதி மாறாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய நம்பிக்கை
என்னுடைய தேவன் என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை சுமந்து தீர்த்தார், அவருடைய காயத்தின் தழும்புகளாலே நான் சுகமானேன் அப்படின்னு சொல்லி உயிர் போனதான லாசருவை உயிரோடு எழுப்பினதான கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தைரியம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்குள்ளே ஒரு நாளும் பயமே வராது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பயம்தான் ஒரு பெரிய விரோதியாக இருக்கிறது. இது நடக்காமல் போயிட்டா, இது நடந்துடுச்சுன்னா, நடந்தால் என்ன, நடக்கலைன்னா என்ன, என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வரணுங்க. அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் புதுசாக மாற்றுவார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறதான தேவன் நம்முடைய தேவன். உலகத்திலிருந்து உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற பிசாசை விட உங்களுக்குள்ளிருந்து உங்களுக்கு தைரியப்படுத்துகிறதான தேவன் பெரியவராக இருக்கிறார் என்கிறதான அந்த நம்பிக்கை இந்த வேளையில் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டோம். செத்து போனவங்களை உயிரோடு எழுப்ப தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயே நிறைய பேர் செத்து போய் இருக்கிறவங்களை எழுப்பக்கூடியதான அந்த ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம போகும்பொழுதே நம்ம ஜெபம் பண்ணவனா செத்து போயிடுவோன்ற பயத்திலே போய் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த உயிர் இழுத்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டாக்டர் வேறு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார், டைமெல்லாம் கொடுத்துருப்பார். இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க அப்படின்னு இருப்பார். நம்மளால் ஜெபம் பண்ண முடியுமா அந்த நேரத்தில்? 10 நிமிஷம் தான் எப்போ ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த 10 நிமிஷத்துக்கு முடிஞ்சாலும் தேவன் உயிர் கொடுப்பார். நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நிச்சயமாக உயிர் வரும். ஏன்னா ஒரு இடத்துல ஏன் சொல்கிறாரு, நான் செய்த கிரியைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை என்னை விசுவாசிகளாகிய நீங்கள் செய்வீர்கள். இப்போ அந்த பைபிள்லேயே அவர் செஞ்ச பெரிய கிரியைகள் எது? உயிரோடு எழுப்பினது தானே. அவர் சொல்கிறாரு, நான் செஞ்சதை விட அதிகமான காரியங்களை என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள் செய்வார்கள். அப்போ நமக்குள்ள அந்த விசுவாசம் வரணும். எது நடந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து தேவ கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். அடுத்ததாக இந்த மார்த்தாளும் மரியாளும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாருங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த யோவான் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்போது ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற தொடர்பில் நம்ம எப்பயுமே தொடர்பிலே இருக்கணும். அவர்கிட்ட சொல்லுவோம், நம்ம கேட்டதை அவர் கொடுப்பார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதே இல்லை. ஆனால் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம கேட்கணும். அந்த பிரச்சனை நேரத்தில் பிரச்சனையை பார்த்து பயந்துட்டு இல்லாமல் அவரோட தொடர்புலையே அவரோடு நம்ம என்ன பண்ணணும், அவருடைய உதவியை கேட்க வேண்டும். நம்முடைய ஆராதனை, நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போதுமானதாக இருக்கிறது. பிரசங்க நேரத்திலே அவர் நம்மோடு பேசுகிறதான வார்த்தையின் மூலமாக நம்மை உற்சாகப்படுத்துவார். ஜெப நேரத்தில் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது கர்த்தருடைய காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். இதுதான் அவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கிறதான தொடர்பாக இருக்கிறது. 3வது, தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் முழுவதுமாய் கீழ்ப்படிய வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 150வது பக்கத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். அவர் சொல்கிற எல்லா வார்த்தைகளையும் நீங்களும் நானும் கை கொள்ளும் பொழுது நாம் அவருடைய சிநேகிதராக இருக்கிறோம். அவர் நம்முடைய மருத்துவராக இருக்கிறார், நம்முடைய நண்பராக இருக்கிறார், நம்முடைய தாயாக, நம்முடைய தகப்பனாக, நம்முடைய மூத்த சகோதரனாக அவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்களும் நான் என்ன பண்ணணும், கட்டளை கொடுத்து செவி சாய்க்க வேண்டும். அடுத்ததாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும்
ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நாம் கண்டிக்க வேண்டிய இடத்துல நம்ம கண்டிப்பாக இருப்போம். நிறைய நேரத்தில் நானே வெட்கப்பட்டு போயிருக்கிறேன். ஒரு சில இடத்துல அவங்க கேட்குற காரியங்களுக்கு நான் சொன்னேன்னா அது அவங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னுவேன். இப்போது சங்கருடைய காரியத்தில் கூட போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி கேட்குறாங்க, இன்சூரன்ஸ் வரணுன்னா இப்படி பொய் சொல்லணும்னு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறது அப்படின்னு என்கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. உண்மை சொன்னால் நிச்சயமாக கிடைக்காது, பொய் சொன்னால் தான் கிடைக்கும். ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய வாயை நான் நிறைய நேரத்தில் கட்டி போட்ட மாதிரியே தான் இருந்திருக்குது. நான் நினச்சேன் காலையில் கூட இந்த செய்தி ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, எந்த நேரத்துலையுமே நீ என்ன பண்ணணுமா, கண்டிக்க வேண்டிய இடத்துல நீ கண்டிக்கணும், உபதேசிக்க வேண்டிய இடத்துல உபதேசம் பண்ணணும், சொல்ல வேண்டிய காரியத்தை நீ கரெக்டாக சொல்லணும். இல்லைன்னா அவங்க தவறும் பொழுது அந்த இரத்த பலி என்கிட்ட தான் ஆண்டவர் விசாரிப்பார் இல்லைங்களா. இப்போ நான் என்ன சொல்லுவேன், பரவாயில்லைங்க, இப்போ இது ஒரு சின்ன பொய் தானே, இதை கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அவர் அப்படி செய்வார். ஆனால் அதனுடைய தண்டனை என் கையில் தான் ஆண்டவர் விசாரிப்பார். அப்போது வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் 100க்கு 100 நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அடுத்ததாக 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் 282ஆம் பக்கத்தில் இருக்குது, இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ தான் புதிய ஆரம்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். 3ஆவதாக கல்லறையில் வாசலில் காணப்படும் கற்களை எடுத்து போட வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் பாருங்கள். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். இப்போ இயேசுக்கு என்ன பண்ணுறாரு, இந்த கல்லறைக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, கல்லறையில் ஒரு எழுப்புதல் வரணும் இல்லையா. அப்போ கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை யார் புரட்டி போடுறது, நாம் தான் புரட்டி போடணும். நம்பிக்கை நமக்குள்ளே வரணும். நாம் என்ன பண்ணுறோம், ஐயோ 4 நாள் ஆயிடுச்சே, செத்து போய் நாருமே, அது நார்னா என்ன, நாராமல் போனால் என்ன, எனக்குள்ள அந்த தைரியம் தான் வரணும். கல்லையை எடுத்து போடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும், தைரியமாக அந்த கல்லை எடுத்து போடுவதற்கு நம்ம முன் வர வேண்டும். நிறைய தடைகள் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தடை அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்தினாருன்னா அதை சொல்லுங்கள். அதை அவங்க எடுத்து போட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் புதிதான ஒரு ஆரம்பத்தை அவங்களால பார்க்க முடியும். இல்லைன்னா பழசிலேயே செத்துப்போன நிலைமையிலேயே அவங்க அழுது கொண்டே தான் இருப்பாங்க. அடுத்த பார்த்திங்கன்னா கைகளில் கால்களில் தலையில் கட்டப்பட்ட துணிகள் அகற்றப்பட வேண்டும். 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இப்போ செத்து போனவனை உயிரோடு வந்துட்டான், வெளியே வந்துட்டான். ஆனால் பார்க்க முடியல. அவனுடைய கண்ணெல்லாம் என்ன பண்ணியிருக்குது, கட்டப்பட்டிருக்கிறது. அவனுடைய கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அவனால் வேகமாக நடக்க முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கைகளிலும் கால்களிலும் கண்களிலும் முகத்திலும் இருக்கிறதான துணியை கட்டவிழ்க்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்கிறது. பார்த்துட்டு அப்படியே பயந்துகிட்டே இருக்க வேண்டாம். அவன் கண்ணில் கட்டியிருக்கிற அந்த கட்டை அவிழுங்க, அவன் கையில் கட்டியிருக்கிறதான அந்த கட்டை அவிழுங்க, அவன் காலில் கட்டியிருக்கிறதான அந்த கட்டை அவிழுங்க. கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. கல்லறையிலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது இருக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த நாட்களில் நடக்கச் செய்து ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புறீங்களா, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாக போகிறது. நம்பிக்கை இல்லாத என் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை கர்த்தர் தோன்ற செய்ய போகிறார். புதுசாக ஒரு ஆரம்பத்தை எனக்காக உண்டாக்க போகிறார். இதுவரையும் தடைப்பட்டிருந்ததான நல்ல காரியங்கள் என் வாழ்க்கையில் இந்த நாட்களிலே நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்தக்கு எதிராக கிரியை செய்கிற இந்த கல்லறையின் ஆவியை நம்ம என்ன பண்ணணும், கட்டி நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த நேரத்தில் நாம் அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் வருவாரானால் நிச்சயமாகவே நம்முடைய ஜீவனை நித்திய ஜீவனினால் அவர் நிரப்புவார்.
இதுதான் நம்ம தேவனிடத்தில் வரும் பொழுது, எழுப்புதல் உண்டாகும் பொழுது நமக்கு ஒரு நித்திய ஜீவனை அவர் கொடுக்க போகிறவராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகள் நித்திய ஜீவனை பெறும்படி, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாகவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே மரித்து போன நிலைமையில் இருக்கிற நமக்கு ஒரு புதிய ஜீவனை, நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய வல்லவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அதே பாருங்கள், 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில், அப்பொழுது மரியாள் இடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இப்போ அந்த இடத்துல ஒரே களி கூறுதல் தான். மரியாளை விசாரிப்பதற்காக வந்திருந்தாங்க, துக்கம் விசாரித்துக்காக வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் மரித்து போன லாசரு உயிரோடு வந்த உடனே அங்கே இருந்தவங்க எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். கல்லறையில் எழுப்புதல் உண்டாகும் பொழுது அங்கே சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டுவார்கள். இது நம்ம கையில் தான் இருக்குது. நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் செத்துப்போன நிலைமையில் இருக்கிறதான எல்லா காரியங்களையும் உயிரடைய செய்ய உங்களால் மாத்திரம்தான் முடியும். உங்களை மாத்திரம்தான் நான் நம்பியிருக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையில் செய்கிற அற்புதத்தை பார்த்து என்னுடைய உறவுகள், சொந்தக்காரங்க எல்லாமே இயேசுவே உங்களுடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமான செய்திகளை கேட்க வைத்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததான மரித்து போன நிலைமையில் இருந்ததான செத்து போன நிலைமையில் இருந்ததான எங்களுடைய குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எசப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். ஓசியா 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 1058ஆம் பக்கத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னையன்றி வேறு தேவனை அறிய வேண்டாம், என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து நம்மை அழைத்து வந்ததான தேவன் அவர் மாறாதவர். நம்மை அழைத்தவர், ரட்சித்தவர், உண்மையுள்ளவர். நம்மை இம்மட்டுமாய் நடத்தினதான தேவன் தம்முடைய வார்த்தைகளிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த முதலாவது இந்த கல்லறை ஆவி என்ன பண்ணுன்னு சொன்னால், இந்த கல்லறையின் மண்ணை எடுத்து வந்து நம்முடைய வீட்டின் நிலைக்கால்களிலும் குருவாசல்களும் அது பூசிட்டு ஒரு அடையாளம் போட்டுட்டு போயிடும். அந்த அடையாளம் இருக்கும் வரையிலும் மரண ஆவி நம்முடைய வீட்டுக்குள்ளே எல்லைகளுக்குள்ளே வந்து நுழைவதற்கு அதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இப்போ நாம் என்ன பண்ணணும், நம்முடைய வீட்டின் நிலைக்கால்களிலும் குருவாசல்களிலும் பிசாசினால் பூசப்பட்டிருக்கிற அந்த கல்லறை மண்ணை அழித்து இயேசுவின் இரத்தத்தை நம்முடைய நிலைக்கால்களிலும் குருவாசல்களிலும் நாம் பூச வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதை செய்யலைன்னா நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லைகளுக்குள்ளே மரண ஆவி கடந்து வந்துடும். ரெண்டாவது, இது ஒரு ஒரு ஆளை அழிக்கணும்னு சொன்னால் அந்த நபருடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் அதை சாத்தானின் முறைகளிலே புதைத்து விடும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த உருவ பொம்மையில் மாவில் செஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. சூனியக்காரங்க அழிந்து போகணும்னு சொன்னால் அந்த மனுஷனை பேரை சொல்லி ஒரு உருவத்தை பண்ணி அதை அந்த பாடையில் கட்டி ஏற்றிடுவாங்க. நம்முடைய சகோதரர் மாதையன் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்த பொழுது அவருக்காக ஜெபித்து கொண்டே இருந்தோம். இப்போ திடீரென்று அந்த சகோதரர் சொன்னார், இங்கே பாரு, நீ சும்மா என்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காத. அந்த சகோதரர் சொன்னது, இவனை என்றைக்கோ மாவு உருண்டை கட்டி என்றைக்கோ பாடையில் ஏற்றிவிட்டோம், இன்னும் 3 நாள் தான், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இயேசுவே மறுபடியும் அந்த பூமிக்கு வந்தாலும் மாதையனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சேலஞ்சு பண்ணுச்சு. நான் சொன்னேன், நான் இப்போ சொல்கிறேன், இந்த மாதையனை நான் இல்லை, இயேசு கிறிஸ்து காப்பாற்றுறாரு.
அவருடைய ரத்தத்துக்குள்ளே இந்த மகனை நான் ஒப்பு கொடுக்குறேன். நீ எந்த மாவு உருண்டை என்ன செஞ்சு வச்சுருந்தாலும் அது மேலே இப்போ நான் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். தேவ சமூகத்தை அக்கினி இப்பொழுது அதெல்லாம் எரித்து சாம்பலாக்கி போடுதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். கரெக்டாக 3 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு, எந்த மரணமும் ஏற்படலை. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், இவனை போல் ஒரு உருவத்தை செஞ்சு மாவு உருண்டையில் பண்ணி வச்சுருக்கிறாங்க, வண்டியில் ஏற்றிட்டாங்க, பாட கட்டிட்டாங்க, இனிமேல் அதை எதுவுமே பண்ண முடியாது, அதை அடக்கம் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு. ஆனால் மரண ஆவியின் வல்லமையிலிருந்து அந்த சகோதரருக்கு தேவன் ஒரு விடுதலையை கொடுத்தார். அதே ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அடுத்தது இந்த மரண ஆவி ஒரு மனுஷனை தாக்கணும்னா கொடிய காற்றை ஏற்படுத்தி, கொடுங்காற்று அந்த குடும்பத்தின் மேலே அந்த நபர் மேலே வீச செய்யும். சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா சில காற்றுகள் இந்த மத்தியான நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த குறிப்பிட்ட இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும். அது ஏதோ ஒரு மனுஷனை தேடி வருது, ஏதோ ஒரு மனுஷனுக்காக அனுப்பப்பட்டதான ஒரு காற்று. அது என்ன பண்ணும், திடீர்னு அந்த இடத்துல அப்படியே அந்த சுழல் காற்று போல சுற்றிக்கிட்டே இருக்கும், அந்த குடும்பத்தை சுற்றி அடிக்கும். அப்படின்னா அந்த மரண ஆவி அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த எல்லைகளுக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்தி நஷ்டத்தை ஏற்படுத்தும்படியாக சுழன்று கொண்டிருக்கிறது. இவ்விதமான காற்றுகள் எது வந்தாலும் நம்ம வாழ்க்கை இயேசுவின் மேலே கட்டப்பட்டிருக்குமானால், பெருமழை பெய்தாலும் பெருவெள்ளம் வந்தாலும் சுவரின் மேல் மோதி அடித்தாலும் நம்முடைய குடும்பம் இயேசுவின் நாமத்தினாலே நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. காரணம், நம்முடைய அஸ்திபாரம் கன்மலையாகிய இயேசுவின் மேலே போடப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் என்னதான் அந்த வாசற்படியில் கொண்டு வந்து கல்லறையினுடைய மண்ணை பூசினாலும் சரி, நம்முடைய ஃபோட்டோவை எடுத்து புதைச்சி வச்சாலும் சரி, நம்ம மேலே கடுங்காற்றை வீச அவன் முயற்சி செய்தாலும் சரி, அந்த அழிவிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த கல்லறையின் ஆவிகளிலிருந்து நம்மை விடுவித்து கல்லறையில் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ண போகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கல்லறை இயேசுவின் நாமத்தினாலே மாறி போய் அது ஜீவனை கொடுக்கக்கூடிய இடமாக கர்த்தரை மாற்றுகிறார். அவரை நம்பி அவர் கையில் கொடுத்துருவோம். ஏசப்பா, இந்த மத்தியான வேளையில் நாங்கள் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய எல்லைகளையும் உங்கள் இரத்தத்துக்குள்ளே மறைத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு விரோதமாய் இந்த கல்லறை ஆவிகள் என்னதான் செய்திருந்தாலும், எங்கள் வீட்டுக்கு மேலே அவன் மறைவாக குறியீடு போட்டிருந்தாலும், இயேசுவின் இரத்தத்தின் மூலம் அவன் போட்ட எல்லா குறியீடுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே அழித்து போடும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சார்ந்த எங்களுடைய குடும்பத்தாரை சார்ந்த எந்த ஃபோட்டோவையோ எந்த தலைமுடியோ எந்த நகத்தையோ அவை எடுத்து வைத்து என்னதான் செய்தாலும் அவைகள் மேலெல்லாம் பரிசுத்தாவினுடைய அக்கினி இப்பொழுது இறங்கி அது எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுமையான காற்றை எங்களுக்கு எதிராக எங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக அவன் வீசி ஆண்டவரே எங்களை அழித்து போடும்படியாக முயற்சி செய்தாலும் கொடுங்காற்று இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாய் இருப்பதாக. அந்த காற்றை பார்த்து பேசுங்க, புயலே இறையாதே அமைதலாய் இரு என்று இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. சீஷர்கள் சொன்னாங்க, இந்த மனுஷன் யாரோ, எப்படிப்பட்டவரோ, இவர் சொன்னவனே அந்த காற்றும் கடலும் அடங்குகிறதே என்று சொல்லி அதே வல்லமை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நாவில கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால நாம் எதை சொல்லுவோமோ அது நிச்சயமாகவே நடக்கும். என் குடும்பத்துக்கு எதிராக வீச போகிறதான கொடுமையான காற்றே, நீ இயேசுவின் நாமத்தினாலே என் எல்லையை விட்டு நீ அகன்று போ என்று சொல்லுகிறேன். இதுவரை வேண்டிய அறியாமையை பயன்படுத்தி எங்கள் மேல் எத்தனையோ காற்றுகள் வீசி இருக்கிறது. எவ்வளவோ தீமையான அடையாளங்களை எங்க மேல பிசாசு போட்டிருக்கிறார். எங்களுடைய போட்டோவை எடுத்து என்னென்னலாம் செஞ்சிருக்கிறார். எது செஞ்சாலும் எதுவும் எங்களை வாய்க்காமல் போக செய்கிறதான கிறிஸ்துவின் வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு எங்களை கர்த்தாவே விடுதலையாக்குவதற்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபாமர ரகதுலானியா ஷந்துரேனியா ரபலரதியா ஷதுரீனே மேரே கபரராதியானா சியாந்துரேனியா. இன்னும் சில நேரத்தில் நம்ம குடும்பத்திலேயே சில துர்வாசனைகள், நல்ல ஒரு மாதிரி அசுத்தமான ஒரு வாசனை வீசும். அது உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. என்ன இப்படி ஒரு கெட்ட நாத்தம் அடிக்குதுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற எங்கே நாறுது அப்படின்வாங்க. நமக்கு மாத்திரம்தான் அது தெரியும். பிசாசுடைய பிரசனம் அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அந்த கெட்ட பிரசனம் இயேசுவின் நாமத்தினாலே அந்த கெட்ட நாற்றம் என் வீட்டை விட்டு வெளியேறுவதாக, என் வீட்டில் பரலோக வாசனை வீசும்படியாக, பரிசுத்த ஆவியினுடைய காற்று என் எல்லைகளுக்குள்ளாக வீசப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபாபரரகதுலானியா ஷந்துரேனியா. ஹல்லேலூயா. அதே போல இந்த கண்ணீர் அஞ்சலின்னு சொல்லி போஸ்டர் அடிச்சிருப்பாங்க.
அந்த போஸ்டரில் நம்முடைய படம் இருக்கிற மாதிரி சில நேரத்தில் பிசாசு போட்டு காண்பிப்பான், ஒட்டி வைத்திருப்பான். நம்ம கனவுல பார்ப்போம், நமக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவது போல ஏதோ ஒரு போஸ்டர் அடித்திருப்பது போல. இதெல்லாம் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் மரண ஆவியாய் கிரியை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அந்த போஸ்டர்லாம் இயேசுவின் நாமத்தில் கிழித்து போடுகிறேன் என்று சொல்லுங்க. ஓரா ராமா மரரே கதுரானியா சந்துரினியா, பிசாசை நீ எனக்கு எதிராக போடப்பட்டிருக்கிற எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீ சர்வ வல்லவர், மரணத்தை ஜெயமாக விழுங்கினவரே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர் என்னுடைய தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த மரணத்தின் மூலமாக இயேசுவை கல்லறையில் பிடித்து வைத்துக் கொள்வதற்கு அதிகாரம் இல்லை. காரணம், பரிசுத்தாவினுடைய வல்லமை செத்து போன இயேசுவை உயிரோடு எழுப்பினது போல நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போன நிலைமையில நடக்க முடியாத சூழலில் இருந்தாலும் அதற்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது வெளிப்பட்டு ஒரு புது உயிரை, ஒரு புதிய திருப்பு முனையை, ஒரு புதிய ஆரம்பத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரபரமலோ கேதுரானியா சந்துரினியா. பிதாவே, எங்களுடைய இலக்கை குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை எதற்காக தெரிந்து கொண்டீங்களோ அந்த நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கலாமா? ஹல்லேலூயா. கேளுங்க. இயேசுவே, எங்களை குறித்து நீங்கள் எந்த நோக்கத்திற்காக எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் தெரிந்து கொண்டீங்களோ அந்த நோக்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய அன்பை எங்களுடைய இருதயத்தில் ஊற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்பினால் எங்களுடைய இருதயம் நிரப்பப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுவித்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? எஸ்ஸப்பா, இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களுடைய ஜீவனை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கல்லறை ஆவியின் தாக்கத்திலிருந்து நீர் எங்களுக்கு கேடகமாய் இருந்து எங்களை தப்புவித்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய அரணும் கோட்டையுமாய் எங்களை சூழ்ந்து இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் இரத்தத்தின் வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அனைத்து தீமையின் வல்லமைகளிலிருந்தும் விடுவித்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. எங்களுடைய அஸ்திபாரத்திலிருந்து தொடர்ந்து தலைமுறை வழியாக தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிற அனைத்து விதமான கல்லறை ஆவிகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தருவீராக. எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து துன்பத்தை கொடுக்கும் எல்லா விதமான கல்லறையின் ஆவியின் பிடியிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இறந்து போன நபர்களோடு எனக்கு இருக்கிறதான எல்லா விதமான ஆத்தும பிணைப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக ஆண்டவரே பேசி வருகிற எல்லா விதமான கர்த்தாவே தீமையின் வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். கல்லறையிலிருந்து எங்களுடைய சரீரத்தை தாக்கும்படி அனுப்பப்பட்டிருக்கிற எல்லா விதமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கும் குடும்பத்திற்கும் எதிராக கல்லையிலிருந்து செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து தீமையான சடங்குகள் மேலும் வெற்றியை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு கொடுத்ததான இந்த வெற்றிக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுவரையும் தடைப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகளையும் இந்த நாட்களிலே மறுபடியுமாய் தோன்ற செய்து காண செய்து உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே சந்தோஷமாய் மாற்றுவதற்காக நன்றி. தடைப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இதை தடை பண்ணி வைத்திருக்கிற பொல்லாத கல்லறையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் களி கூறுதலும் சந்தோஷமும் சமாதானமும் பெருகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.